فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال النبي صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சல்லையும் சலாம் என்னும் ஜீரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறகு மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து முதல் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புனிதம் பூக்கும் ரமதான். தலைப்புக்கேற்றவாறு புனிதம் பூத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானை எப்படித்தான் கழிக்கப் போகிறோமோ என்று ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாமெல்லாம் மிக கவலையோடு நினைத்துக் கொண்டிருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்புகளை அறியக்கூடியவன். அல்லாஹ் நம்முடைய கல்புகளை, இதயங்களை அறியக்கூடியவன். கல்புகளுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறியக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரும் பாவியாக இருந்தாலும் கூட இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அந்த பாவியை அல்லாஹ் தண்டிப்பதில்லை. எவ்வளவு பெரிய விரோதியாக, அல்லாஹ்வுக்கு விரோதம் செய்பவனாக இருந்தாலும் கூட இந்த புனிதமான மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வெறுத்து ஒதுக்குவதில்லை. எல்லோரையும் அரவணைக்கிற மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மாதத்தை ஆக்கினார். இந்த ரமலானுடைய மாதத்தை எல்லோரும் வணங்கக்கூடியவர்களாக, சம்பந்தமில்லாதவர்களை எல்லாம் நாம் பள்ளிவாசல்ல இப்ப பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த மஹல்லால பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனாலும் இப்ப பார்ப்போம். அதனால எல்லாத்தையும் இப்படி பார்க்க கூடாது. சில பேர் வெளியே இருந்துட்டு வெளி மஹல்லாவில் இருந்தா பயானுக்காக வருவாங்க. அதனாலலாம் வித்தியாசமா பார்க்க கூடாது. அவங்க எல்லாம் சரி, இவ்வளவு நாளா இந்த பள்ளியாசலுக்கே வரல, இன்னைக்கு தான் தராவிக்கு வந்திருக்கிறார், அப்படிலாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் தப்பு. சாதாரணமாக அப்படி வருபவர்களை கூட இந்த ரமதான் எப்படி வர வைக்கிறது பாருங்களேன். சம்மந்தமில்லாதவர் கூட, மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்காதவர் அப்படின்னு சில பேரை சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, வம்படியே நிக்கிறது, நகண்டே போக முடியல. வரும்போது வெயில் அழிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வந்தோம். ஆனா திரும்பி போறதுக்கு வழி இல்லாம எல்லாத்தையும் தன்னால் அப்படியே நிக்க வச்சிருச்சு. பாருங்க, பள்ளியாசலுக்குள் நின்றுதான் ஆகணும் என்பதை போல அப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த புனித மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் விட்டுவிடுவதில்லை. எல்லோரின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மழை பொழிகிறான். தன்னுடைய அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். சிரமங்களை, கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குகிறான். நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தருகிற அந்த விஷயங்களை பார்க்கிற போது, நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், இவைகளை 5 விதமாக நம்மால் பிரிக்க முடிகிறது. ஒன்று, அமலும் பிமிஸ்லி, நாம் என்ன அமல் செய்கிறோமோ அதற்கு
ஏற்றவாறு அதே அளவுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்மையை தருவார். உதாரணமாக பரஜுல் யாமலு சய்யிஅத்தன் யுக்தபு அலைஹி வாஹிதா வரஜுல் பிஹஸனத்தின் வலம் யாமலஹா ஃபயுக்தபு லஹு ஹஸனா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எவ்வளவு அருளுடையவன் என்றால், அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்துடையவன் என்றால், ஒரு மனிதர் தப்பு செய்யணும்னு நினைக்கிறார், ஆனா நினைச்சி அந்த தப்பை செய்யாம விட்டுறாரு. தப்பு செய்யணும்னு நினைச்சாரு, ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த தப்பு அவரு செய்யல, செய்யாமல் விட்டுட்டா. ஒரு தப்பு செய்யணும்னு நினைச்சாரு, செய்யாமல் விட்டுட்டாரு. அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தப்பை நினைத்ததினால் அவருக்கு ஒரு நன்மையை எழுதுவார். நினைச்சதுனால அல்ல, அதனால ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு 100 தப்பாவது செய்யணும்னு நினைச்சே ஆகணும், ஏன்னா 100 நன்மை கிடைக்கும் அப்படி நினைக்க கூடாது. தப்ப செய்யணும்னு நினைச்சாரு, ஆனா என்ன செஞ்சிட்டார், அல்லாஹ்வுடைய பயத்தினால் என்ன செஞ்சார், விட்டுட்டார். விட்டு கூலியாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மையை தருகிறார். அதே போல ஒரு மனிதர் ஒரு நல்லது செய்யணும் என்று நினைச்சார், நல்லது செய்யணும்னு நினைச்சார், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நல்லது செய்ய முடியாம போயிடுச்சு. அவரால் நினைக்கத்தான் செஞ்சாரே தவிர அவரால் நல்லது செய்ய முடியலன்னா அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைத்த அந்த நினைப்புக்காக ஒரு நன்மையை தருவார். இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்னன்னு பார்த்தா, ஒண்ணுக்கு ஒண்ணு. நாம ஒன்று நினைத்தால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரமாக ஒரு நன்மையை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார். இப்படி சில அமல்கள் இருக்கிறது. இன்னும் சில அமல்கள் உண்டு. அந்த அமல்கள் மூஜிபுல், அந்த அமல்களை செய்தால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை அவசியமாக்கி விடுவார், வாஜிபாக்கி விடுவார். மன் லக்கி அல்லாஹ லா யுபத் இல்லாஹு வஜபத் லஹுல் ஜன்னah. ஏம்பா என்ன மறந்துட்டீங்க பொழுது, நானும் ஒருத்தருக்கேன். கத்துறதெல்லாம் நான், கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு. என்ன கொடுமையா இருக்கு. ஒரு மனிதனின் உலகத்தில் வாழுகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொல்லி வாழ்கிறார். அவன் வாழுகிற காலகட்டத்தில் இந்த கலிமாவுக்கு தகுந்தது போலவே அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்கிறோமே, இந்த சொல்லுக்கு உகந்தபடியாக உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காமல் அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்கினார். எந்த விதமான இணை வைப்பிலேயும் அவன் ஈடுபடவில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலேயும் அவன் இணை வைக்கவில்லை, ஷிர்க் இல்லை. இப்படி அல்லாஹ்வை சந்தித்தால், அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவனாக அல்லாஹ்வை அவன் சந்தித்தால் வஜபத் லஹுல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு அமல், இது ஒரு செயல். என்ன செயல்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குதல் என்கிற இந்த செயல். இந்த செயலுக்கு பகரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான். இரண்டாவது. மூன்றாவது நிலை அமலும் வியாசரா. நாம ஒண்ணு செய்வோம், ஆனா அல்லாஹ் 9 திருப்பி தர்றது இல்ல, 10 திருப்பி தருவான். 1க்கு 9 வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, 9 இல்ல 10 சொல்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அமில ஹஸனத்தன் ஃபயுக்தபு லஹு அஷ்ரா. அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறார், பலஹு அஷ்ரு அம்சாலிஹா. சூரத்துல் அன்ஆமுடைய 160வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்தால் பலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவனுக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். ஒண்ணு செஞ்சா அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10. அது என்னது? ஒருத்தர் ஒரு நல்லது செய்யணும்னு மனசுல நினைச்சார், நல்லது பண்ணணும்னு நினைச்சார். உதாரணமா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு பேர் தொழுவது இருக்கிறோம். நம்ம என்னவோ ஒரு கணக்கெல்லாம் போட்டு, அந்த கணக்கு எங்க இருந்து எடுத்துருக்கிறோம்னு தெரிய மாட்டேங்குது. நானும் ரொம்ப பேர்த்த கேட்டு பாக்குறேன், நானும் எவ்வளவு ஹதீஸ்களை பாக்குறேன், அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா நாம நினைச்சு வச்சிருக்கிற சில விஷயங்கள் எந்த ஹதீஸ்ல இருக்குனாலும் அது யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு புரியவே மாட்டேங்குது. அது என்ன தெரியுமா, ரமலான் வந்தா 30 நாளும் அமல் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரமலான் 1க்கு வந்துடணும். கரெக்டா விட்டுறக்கூடாது. 1க்கு வந்தாச்சா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மறந்துடணும். பிற 12ல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நினைவு நாள் வரும், அதையும் கண்டிப்பா வந்துடணும். பிற 1, அப்புறம் பிற 12, அப்புறம் அது முடிஞ்ச உடனே பிற 17ல பதில் சஹாபாக்கள் தினம் வரும், அதுக்கு வந்துடணும். அது முடிஞ்ச பிறகு 27ன்னு ஒன்று வரும், மேல சொல்றதுன்னு நம்ம விளங்கி வச்சிருப்போம், அந்த 27க்கு வந்துடணும்.
வந்துட்டா ரமதான் ஃபுல்லா கிடைச்சிச்சுன்னு நினைக்க வச்சிருக்கோம். அதனாலதான் நீங்க வேணா பாருங்க, நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்களா கீழே ஃபுல்லா நிறைஞ்சு மேல ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க மகான்கள், மலக்குமார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சபையை பாத்தீங்களா இல்லையா? போக 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 பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி 27 மறுபடியும் பெரிய புத்தூசல் பேர வருவாங்க. 27க்கு பின்னாடி நல்லவங்களை கூட பார்க்க முடியாது. அந்த 28, 29 என்னதான் பாவம் செஞ்சதும் தெரியாது பாவம் நமக்கு. அந்த 28, 29 கண்டுக்கிறதே கிடையாது. எது மாதிரி தெரியுமா? அஜர்த்த கல்யாணத்துக்கும் கூட்டு போகும்போது, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா, அஜர்த்து நீங்க தான் கண்டிப்பா வரணும், நீங்க தான் துவா வரணும், நீங்க தான் ஈஜாப் கபூல். அது வரைக்கும் அஜர்த்த தலைமையில தூக்கி வச்சு, உங்களுக்கு என்ன 2 வீலர் அனுப்பணுமா, கார் அனுப்பவா, ஆட்டோ அனுப்பவா, அவ்வளவு பெரிய மரியாதை, பெரிய மதிப்பு. நாமும் பெருசா நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டு, ஆஹா என்னை பத்தி இவர் இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கிறாரா, இது எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா அப்படின்னு நாமளும் நம்ம நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அல்ஹம்துலில்லாஹ் நான் வரலாங்க, உங்க கல்யாணத்தை விட்டா நான் எங்க வர போறேன், கண்டிப்பா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருவேன். இல்ல அவர் கார் அனுப்புவா, அதை அனுப்புவா, இதை அனுப்புவான்னு நமக்கே அப்படியே தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிடும். காரெல்லாம் அனுப்புறாங்க, இல்ல இல்ல வேணா இருக்கட்டும் நானே வந்துடுறேன். இல்ல இல்ல தப்புலாம் சொல்லாதீங்க, நான் கார் அனுப்புறேன், நீங்க கார்ல தான் வரணும், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றீங்க, ரொம்ப பாசமா இருக்கிற போல தெரியுது அப்படி நம்மளும் ஆமான்னு சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் 11 மணி 11:30 மணி 12 மணிக்கு நிக்காக இருந்தாலும் சரி, 10 மணிக்குலாம் கார் அனுப்பிடுவார். 9:30 மணிக்கு போன் போடுவார், அது ரெடியா இருக்கிறீங்களா, கார் அனுப்பிட்டேன். 10 மணிக்கு கார் வந்துடும். 10:30 மணிக்கு முதல் ஆளா அஜத்து உள்ள போயிடும். யாரும் வந்துருக்க மாட்டாங்க, வரவேற்க கூட ஆள் இருக்காது. அந்த கார் வேணும்னு ஒத்துக்கிட்டதுனால வந்த வேணா இது, நானே வர்றேன்னா எப்ப வேணாலும் போயிருக்கலாம். காருக்கு ஆசைப்பட்டு சரி நீங்க கார் அனுப்புங்கன்னு சொன்னா நமக்கு என்ன தண்டனை தெரியுமா? 10 மணிக்கு கூட்டு போய் உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சு, அது இருங்க இந்த மாமா வந்துட்டு இருக்கிறார், மச்சான் வந்துட்டு இருக்கிறார், எல்லாரும் வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் சும்மா ஜலஜோதியா முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளை மேடையில் நிற்பார். நம்மளும் எவ்வளவு நேரம் தான் மேடையில் நிற்க முடியும்? கீழே இறங்கி வந்து உட்கார்ந்துருவோம். யார் அஜர்த்து எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறது கூட ஆள் இருக்காது. அப்புறம் நாமளா பார்த்து, ஏங்க ஆச்சா நீங்க எங்க மண்ணடிக்கா போறீங்க, லட்சணா பக்கம் போவீங்களா, என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுருவீங்களா அப்படின்னு யார்கிட்டையாவது லிப்ட் கேட்டு வந்து இறங்கினா உண்டு, இல்லைன்னா இல்லை. அந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எங்கேயோ இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு கவிழ்த்து நிக்காஹா அப்படின்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு, அடுத்த செகண்ட் அஜித்துடைய மரியாதை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். போயிட்டு வரீங்களா, கிளம்புறீங்களா, நீங்க ரொம்ப வேலையில இருப்பீங்க, அர்ஜென்டா இருப்பீங்க, அவசரமா இருப்பீங்க, போயிட்டு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதானோ என்னவோ நாம ரமலான வரவேற்கக்கூடிய அழகும் இருக்குது. ஆரம்பத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, மதிப்பு நோக்கம், என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கடையை இழுத்து மூடிட்டு ஓடி வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ஆர்வமும் ஆசையும் எது வரைக்கும் இருக்கணும்? இந்த ரமலான் போற வரைக்கும் இருக்கணுமா இல்லையா? கூட போற வரைக்கும். வேலை முடிஞ்சவன 27 அன்னைக்கு லைலத்துல் அன்னைக்கு பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இன்னொன்னு போதும் போதும் ரமலான்லாம் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு நம்மளும் உறங்கிட்டு இருந்தேன். இது என்ன வகையில நியாயம்? அப்ப அமலும்பி அசரா ஒன்று இருக்கிறது. நாம ஒன்று செஞ்சா 10 மடங்கு கூலி கிடைக்கும். நம்ம இன்னைக்கு வந்தோம், இன்னைக்கு வந்து நினைக்கிறோம், யா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்துட்டேன், ரமலான் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு மகத்துவமானது, எனவே நான் விட்டுற மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் 29 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, இந்த மாசம் முழுக்க இப்படிதான் நான் வருவேன், ஆரம்பத்திலே வந்துடுவேன், இஷா ஜமாத்தோட சொல்லுவேன், முழுசா இருந்து தராவிகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போவேன் என்று ஒரு நியத் வச்சா, ஒரு எண்ணம் வச்சா, அந்த எண்ணத்துக்கு 1க்கு 10 நன்மை கிடைக்கும். 30 நாள் வரவே நியத் வச்சா 300 நன்மை கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. எப்போ வந்தாதான் 1க்கு 10 கிடைக்கும். வரல அப்படின்னா பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நியத் வச்சுக்கீங்க, 1வது கிடைக்கும். இப்படி மட்டும் நியத் வைக்காதீங்க. 12க்கு ஒய்ஃப கடைக்கு கூட்டு போயிட்டு இருக்கு, அப்பதான் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அன்னைக்கு வர முடியாது. அப்புறம் 17ல அந்த ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, அதனால அப்ப போக முடியாது. 25க்கு ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, அப்ப போக முடியாது. இதெல்லாம் இருக்கிறது சும்மா நியத்து வச்சுக்குவோம், 30 நாள் வருவேன் அப்படி நியத்து வச்சா நன்மை கிடைக்காது. உறுதியோடு நியத்து வச்சா நன்மை கிடைக்கும். அதை செய்தால் 1க்கு 10 கிடைக்கும். 3வது 4வது ஒன்றை நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமலும் பிஸ்ஸபிஹா, செய்யற செயல் ஒன்று, ஆனா அதனுடைய கூலி 700 மடங்கு. அது என்னது? மன் அமில ஃபீ சபீலில்லாஹ் அவ் யுன்ஃபகு ஃபீ ذلك ஃபயஸ்தபிலு சபூபிஹா. அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீலில்லாஹ்
அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று ஒருத்தர் அமல் செய்கிறார், நஃபக்கா செய்கிறார், தான தர்மங்கள் செய்கிறார். தான தர்மம் செய்கிறார். இந்த தர்மம் ஏன் செய்கிறார்னா, என்ன நியத்தில் செய்கிறார்னா, அல்லாஹ்வுக்காக. இதை செஞ்சா அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி கிடைக்கட்டுமே தவிர பெருமைக்காக வேண்டியோ பகட்டுக்காக வேண்டியோ கொடை வல்லல்ங்கிற பட்டத்துக்காக வேண்டியோ இதுக்காக வேண்டியெல்லாம் செய்யல. அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், இவங்க பாராட்டணும், அவங்க பாராட்டணும், இதுக்காக வேண்டியெல்லாம் செய்யல. அல்லது போர்ட்ல பெருசா நம்ம பேர் தான் முதல்ல எழுதி போடணும், பள்ளியாசல்ல தொங்கணும், 30 நாள் யார் கஞ்சி கஞ்சி போடுறாங்க 30 பேர் எழுதி ஒட்டப்பட்டிருக்கணும். அதுல 2வது ஆள் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆள் 2வது வரக்கூடாது, சண்டை வந்துடும். பள்ளியாசல்ல ரமதான் ஆரம்பிக்குதோ இல்லையோ கஞ்சி டிஸ்பிளே சண்டை வந்துருக்கு. நான் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், என் பேர்ல பஸ் போடணும், அவன் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அவன் பேர்ல பஸ் போட்டுருக்கீங்க. இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது. எதுக்காக நாம அமல் செஞ்சிருக்கணும், எதுக்காக நாம் தர்மம் செய்திருக்கணும்? ஃபீ சபீலில்லாஹ். உண்மையில் அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த இஹ்லாஸோடு அந்த தர்மம் அமைந்தால், அந்த சதக்கா அமைந்தால், அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 700 மடங்கு, ஒன்றுக்கு 700 மடங்கு நன்மைகளை தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 4 வகையான அமல்கள். இன்னொரு வகை, 5வது வகை அமல் ஒன்று இருக்கிறது. அந்த அமலை பொறுத்தவரை அமலுன் லா யஅலமு இல்லல்லாஹ். இந்த அமலுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. இதுக்கு எவ்வளவு நன்மை, இது 1 9 ஒண்ணுக்கு 10 கிடைக்குமா, ஒண்ணுக்கு 700 கிடைக்குமா, 7000 கிடைக்குமா, 7 லட்சமா கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும் என்றால் இல்ல இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, என் அடியான் எனக்காக நோன்பு இருக்கிறான், எனவே நான் அவனுக்காக இருக்கிறேன். நான் தான் கூலி. அவனுடைய கூலி என்னன்னா நான் தான் அவனுக்கு கூலி. அல்லாவே கிடைச்சிட்டா வேற என்ன வேணும் நமக்கு? அல்லாவே தன்னை தானே கூலியாகிறார். அது என்ன அப்படின்னா அதுதான் நோன்பு. அப்ப மற்ற அமல்களை போல எந்த அமல்களுக்கும் நோன்பையும் 2ஐயும் வச்சு ஈக்குவல் பார்க்க முடியாது. தொழுகை தினந்தோறும் தொழுகிட்டு இருக்கிறோம், 5 வேளை தொழுகிட்டு இருக்கிறோம். இந்த தொழுகையை விட பன்மடங்கு சிறந்தது இந்த 1 மாத கால நோன்பு. நாம் செய்கிற எவ்வளவோ சதக்காக்களை விட, தான தர்மங்களை விட பன்மடங்கு சிறந்தது இந்த நோன்பு. காரணம், மற்றவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிர்ணயங்களை சொன்னார். இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொன்னார். ஆனால் நோன்பை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நானே கூலியாகிறேன். மொத்த வார்த்தை அவன் தான் கூலி, நானே கூலியாகிறேன். 2 விதமான அர்த்தம். ஒன்று, அல்லாவே நமக்கு கிடைத்து விட்டான் என்கிற பொருள், அல்லது நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கிறீங்க அது எங்களுக்கு தெரியும், நாங்க கொடுத்துக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மற்றதுக்கெல்லாம் இவ்வளவு தர்றேன்னு சொன்ன அல்லாஹ் இதை மட்டும் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நானே கூலி, நான் தான் முடிவு பண்றேன். அப்ப இதுக்கு கூலி நிர்ணயம் செய்யப்படாத கூலி, எவ்வளவு கிடைக்கும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் இந்த மாதத்தில் மட்டுமே கிடைக்கிறது. மற்ற நோன்புகளை விட ஐயாமுல் பீர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 அந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்புகளை விட, மற்ற எல்லா நோன்புகளையும் விட ரமலானுடைய நோன்புக்கு தனி மகத்துவம் உண்டு. எல்லா நோன்பையும் ஒரே தான் நினைக்க கூடாது. எவ்வளவு நசீலான நோன்புகள் இருக்கும், எவ்வளவு நதுரான நேர்ச்சை செய்வோம். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆயிடுச்சுன்னா நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன். இதுவும் நோன்பு தான், நேர்ச்சை நோன்பு வைக்கலாம் தாராளமாக. ஆனா இந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு ஒன்னா இல்ல, அது காரணத்துக்காக வைக்கிறோம். உடம்பு சரியில்லாம போனதுனாலதான் அந்த நோன்பு. இந்த நோன்பு அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்காக. உண்மையிலேயே நாமெல்லாம் அப்படித்தான். உண்மையிலேயே வேற எந்த நோக்கமும் நமக்கு இல்லை. இல்லைன்னா இந்த நோக்கனுக்கும் மற்றவைகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லி காட்டுவாங்க. மற்ற அமல்களில் ரியா வர வாய்ப்பு இருக்கிறது, முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் 2 ரக்கா தொழுதுட்டு இருக்கேன், நீங்க எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டீங்க. உட்கார்ந்த உடனே நான் யோசிக்கிறேன், ஆஜியார் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆஜியார் 4 ரக்கா சொல்லுறாரு, நம்ம 2 ரக்கா சொல்லிட்டு போனா நம்மள வேற மாதிரி பார்ப்பாரு. என்ன இவர் அஜர்த்து, நம்மளே 4 ரக்கா சொல்லுவாரு, ஒரு 2 ரக்கா தான் சொல்லுவாரு அப்படின்னு நினைப்பாரு. அதுக்காக அல்லாஹ் அக்பர் 3வது ரக்கா தக்பீர் முடியுமா? முடியும். அல்லாஹ்வுக்காக சொல்ல வேண்டிய வணக்கம் தான். ஆனா இந்த வணக்கம் சில சமயத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, முகஸ்துதியா யாரோ பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம அமல் செய்ய ஆரம்பிக்கிறோம், சொல்ல ஆரம்பிக்கிறோம். கடையில நின்றோம், பாங்க சொல்லியாச்சு,
பேங்க் சொல்லி இக்காமத்துக்கு டைம் ஆகி போச்சு. அது வரைக்கும் பள்ளியாசலுக்கு போனவங்க என்னமே வரல. ஆனா ஒரு கஸ்டமர் வந்தாரு, பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, தொப்பி போட்டிருக்கிறாரு, தொழுகையாலே நமக்கு நல்லா தெரியும். அவர் ஸ்பீடா வந்தாரு, வந்துட்டு பேக்கை கொண்டு வந்து வச்சுட்டு இதான் தொழுகைக்கு வந்து மற்றது பேசிக்கிறேன் அப்படின்னு வர்றாரு. கொஞ்சம் நாம பார்த்தோம், ஐயோ தொழுக போறாரு, திரும்ப வந்தோம்னா நம்மளை கேட்பாரு சொல்லுறீங்களா நீங்க அப்படின்னு. வேற வழி இல்லை, போய் சொல்ல வேண்டியது வரும். சரி நம்மளும் போவோம். இல்லைன்னு நம்மள தொழுகை இல்லைன்னு நினைச்சிருவாரு. அவருக்காக சொல்லுகிற தொழுகையா மாறிடும். வாய்ப்பு இருக்கா? இருக்கிறது. எல்லா அமல்களையும் பாருங்க, சதக்காக்கள் செய்யறோம், அடுத்தவன் பாராட்டணுங்கிறதுக்காக செய்யறான். ஏன் ஹஜ்ஜே அப்படி ஆகிப்போச்சு. சில பேர் போஸ்ட் வச்சுட்டு தான் ஹஜ்ஜுக்கே போறாங்க. ஹஜ்ஜை கிளம்புறதுக்கு முன்னாடியே போஸ்ட் வச்சு ஊரெல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, புனித ஹஜ்ஜை நிறைவேற்றி செல்லக்கூடிய அண்ணன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறாரு அண்ணன், ஊரெல்லாம் போஸ்ட் வச்சு விட்டு வச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் போஸ்ட், எல்லா கண்ணையும் அண்ணன் தான் முதல்ல இருக்கிறார். அதுவும் ஹஜ்ஜுக்கே இப்பதான் போறாரு. அதுக்கு முன்னாடி எப்போதாவது நோன்பு திறக்கும் போது அந்த ஒரு நாமெல்லாம் போடுறோம் ஜும்மால, அது மாதிரி அரபு ட்ரெஸ் போட்டு அண்ணன் ஒரு இது ஒன்று போட்டிருப்பாரு, அந்த போட்டோவை பெருசா போட்டு ஹஜ்ஜுக்கே இப்பதான் போறாரு. ஆனா அரபியினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு, அரபியை போட்டு, போட்டோவை போட்டு அண்ணன் அவர்களுடைய பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள். ஹஜ்ஜுக்கு போறதுக்காக எவ்வளவு ஹஜ்ஜு தான் அல்லாஹ்வுடைய வணக்கம் தான். ஆனா அந்த வணக்கத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு நன்மையும் கிடைக்காம பாலா போன ஹஜ்ஜா மாறி போகுது. நவுது இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பு. இப்படி எந்த ஒரு அமலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த அமல்ல, அந்த செயல்கள்ல ரியா வருவதற்கு, முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நோன்பை பொறுத்தவரை அப்படி எல்லாம் ஏமாற்ற முடியாது. நோன்பை பொறுத்தவரை ஏமாற்ற முடியாது. என்ன, நான் தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோமே, உங்களை சொன்னா கோச்சுக்கீங்க, அதனால நான் எப்போதும் என்னையே சொல்லிக்கிறது. நான் தண்ணி குடிச்சிடறேன், நோன்பு வச்சிருந்தேன், இடையில போய் தண்ணி குடிச்சிடறேன். உங்கள்கிட்ட வேணா நான் சொல்லலாம் நானும் நோன்பு, உங்களை ஏமாத்தலாம். ஆனா உண்மையிலேயே நான் நோன்பா இல்ல. ஆனா தொழுக அப்படி கிடையாது. உங்களுக்காக நான் தொழுதாலும் தொழுக கூடும். ஒரு பையன் இருக்கான், நம்ம பையன் இருக்கான், அவன் தொழுக போகாம இருந்தான். டேய் ஒழுங்கா 5 வேளை தொழுவு, நான் உனக்கு 50 ரூபா தரேன். பையன் சொல்லணும், நம்ம பையன். அவன் கரெக்டா 5 வேளை தொழுவது, அல்ஹம்துலில்லாஹ் 5 வேளை தொழுவான். தொழுதுட்டான். இப்ப நம்ம 50 ரூபா கொடுக்கணும், கையில கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 50 ரூபாய்க்கு வேண்டிதான் அவன் தொழுதுருக்கான். ஓப்பனா நாம பார்த்தா இப்ப இவனுடைய தொழுகை கூடுமா? கூடும். கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். இவனுடைய தொழுகை கூடும். அவன் எதுக்கு தொழுதாங்கிறது அவனுக்கு அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ளது. அதுல நம்ம போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. தொழுதுட்டானா தொழுதுட்டான், தொழுகை கூடு, முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க நோன்பு அப்படி கிடையாது. நோன்பு உங்கள்கிட்ட நான் நோன்புன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நோன்பு இல்லாம இருந்தா நோன்பு கூடுமா? நோம்பே இல்லையே, பிறகு கூடும். நோம்பே இல்லையே, பிடிச்சிட்டு இருக்க, சாப்பிட்டு இருக்கோம். அப்ப மற்றவங்கள்ட்ட இந்த நோம்ப ரியாவுக்காக, முகஸ்துதிக்காக செய்ய முடியாது. உள்ள போய் யாருக்கும் தெரியாம தண்ணி குடிச்சாலே அடுத்த செகண்ட் நோம்பு முடிஞ்சிடும். நோம்பா இருக்காது. அப்ப இந்த நோம்பு மட்டும்தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் நோக்க முடியும். வேற யாருக்காக வேண்டி நோக்க முடியாது. அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, அவங்க நினைச்சுக்குவாங்க, இவங்க நினைச்சுக்குவாங்க. இதுக்காக வேண்டியெல்லாம் நோன்பு வைக்க முடியாது. நோன்பு உண்மையிலேயே நம்ம வச்சிருக்கிறோமே, ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம, எச்சில கூட சேர்த்து வச்சு முழுங்காம, இப்படி எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோமே யாருக்கா? அல்லாஹ். கெட்டிய மனைவி, புதுமண சந்ததிகள் அதான் கல்யாணம் பண்ணிருக்கு. இருந்தாலும் நோன்பு வச்சிருக்கிற அந்த காலகட்டத்துல இரவு நேரங்கள்ல ஜாய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வச்சிருக்கிற காலகட்டத்துல தன்னுடைய மனைவியை விட்டும் தவிர்த்து இருக்கிறானே ஒரு புதுமண தம்பதி, ஒரு கல்யாண மாப்பிள்ள, யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்ப தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை. ஆனா அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல அந்த நோம்புல ஒரு பெரிய விசேஷத்தை வச்சிருக்கிறான். உண்மையிலேயே மற்ற நேரத்துல எல்லாம் அப்படி இருக்க முடியறது இல்ல. நோம்பு வச்சா அது என்னதான் மந்திரமோ மாயமோ தெரியல, ரசிக்கவும் மாட்டேங்குது, அது எடுக்கவும் மாட்டேங்குது, எப்பவும் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளு இப்ப அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறார். ஆனா 6:40 நோம்பு திறக்கணும் அப்படின்னா 6:39 தீப்பெட்டியோட ரெடியா இருக்கிறார். அது வேற விஷயம். அவருக்கு பேரிச்சம்பளமோ அல்லது தண்ணியோ கூட முக்கியம் இல்லை. அது 39 ஆச்சா தீய கையில வச்சு 40 ஆகி அல்லாஹ்வும்ம லக்க டக்கு பத்து வச்சுட்டு இப்பதான் நோம்பு ஒரு திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வேணா இருக்கலாமே தவிர, ஆனா அந்த மனுஷனை கூட 12 மணி நேரங்கள் 14 மணி நேரங்கள் கட்டுக்கோப்பா வச்சிருக்குது. இது எது? இதுக்குண்டான பவர் என்ன? இந்த நோம்புக்குள்ள பவர் இல்ல. சின்ன புள்ள, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையன் 5 வயசு தான் ஆயிருக்கு, 6 வயசு 7 வயசு தான் ஆயிருக்கு. இப்பவே தொழுவ போகும்போதே ஆசைப்பட்டு ஓடி வந்துடுறான், தொழு வந்துடுறான். இப்பவே அத்தாட்டையும் அம்மாட்டையும் மிரட்டுறான்.
அம்மா சொல்றாங்க, இல்லடா நாளைக்கு ஸ்கூலு வேற இப்பதான் திறந்துருக்கிறாங்க, ஸ்கூலு இப்பதான் போறேன், நோம்பெல்லாம் வைக்க வேணாம். அதெல்லாம் முடியாது, நோம்பு தான் வைப்பேன். ஒருவேளை நீங்க தகருக்கு எழுப்பி விடலன்னு வச்சுங்களேன், டின்னர் இது லஞ்ச் எடுக்காமலேயே ஸ்கூல் போயிடுவோம். பிள்ளைங்க பார்க்கலாம், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் வாங்க மாட்டேங்கிற அம்மா கிட்ட கொடுத்து, நோம்பு வைக்கலடா நீ, தகர் செய்யல, நோம்பு இல்லை, நீ லஞ்சு கொண்டு போக தேவையில்லை, போ, ஏன் எழுப்பி விடல, நாளைக்கு எழுப்பி விடு, லஞ்சே தேவையில்லை, நான் சாப்பிடாம தான் வருவேன். போயிடுறான், வைராக்கியத்தோட போறான். நாம சாப்பிட்டுட்டு சகர் சாப்பிட்டுட்டு நாம நோம்பு திறக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம புள்ள 10 வயசு 12 வயசுலாம் நிறைஞ்சிருக்கு, எழுப்பி விடலேங்கிற அந்த கோபத்துல சாப்பிடாமையே இருந்து கடைசியில அசருக்கு வர்றான், திரும்பி வர்றான், தண்ணி குடிக்கல, ஒண்ணு குடிக்கல, வந்து படுத்துறான். மறுபடியும் எழுப்பி கொடுத்து அவனுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையிலேயே இந்த ஆசையோடு நோக்கிற இந்த நோன்பு உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் இல்லையா? நாம நினைக்கிறோமோ இல்லையோ, அதன் மீது நம்மளையே அறியாம ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை, ஒரு பாசம் அந்த நோம்பின் மீது நமக்கு இருக்கு. இது எதன் மீது, எந்த அமலின் மீதும் இல்லாத ஒரு ஈர்ப்பு நோன்பின் மீது அல்லாஹ் வச்சிருக்கிறார். சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும், தொழுகையாளியிலிருந்து தொழுகையாளி இல்லாதவங்க வரைக்கும், அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெற்றவங்களிலிருந்து தூரமா இருக்கிறவங்க வரைக்கும் யாரையுமே இந்த நோன்பு தூரமாக்குறது இல்ல, எல்லோரையும் அரவணைக்கிறது, எல்லோரையும் சேர்க்கிறது. அப்படி ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் நோம்புல வச்சிருக்கிறார். எனவேதான் இந்த நோன்புக்கு அல்லாஹ் நான் கூலி என்று சொல்லி காட்டுவார். அப்படி ஒரு புனிதமானது, இந்த புனிதமிக்க ரமலான் நமக்கு தருகிற ஒரு முக்கியமான ஒரு அமல் நோன்பு. மற்ற நாள்ல எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம், நோன்பு ரொம்ப முக்கியம். மற்றவைகள்ல காட்டாத ஒரு அக்கறை அதிகமாக நோன்பில் காட்டும். இன்னொரு விஷயத்தையும் புரியும் தயவு செய்து. நோன்பு என்பது வெறுமனே பசிச்சிருக்கிறதோ சாகித்திருக்கிறதோ அல்ல. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு இருக்கணும். நோம்பு வச்சுட்டு அடுத்தவனை பத்தி அநியாயமா கோல் மூட்டுறது, குறை பேசுறது, இப்ப நம்ம புதுசா கண்டுபிடிச்ச கலாய்க்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நோம்பு வச்சுட்டு கலாய்க்கிறேங்கிற பேசி அவனை பேசி அவன் இவனை பேசி அடிதடியாகி நமக்குள்ள பிரச்சனைகள் ஆகி, இது நோன்புக்கு அழகல்ல. நோன்பு தன்னுடைய பிரயோஜனத்தை இழந்துடும். நோன்பு கூடும், ஆனா அதுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை இழந்தவர்களாக மாறிடுவோம். அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்புகள் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மிக குறிப்பாக ஒரு டைம் இருக்கு, லோருக்கு பின்னாடி சோறு திங்கிற வேலை இல்லை. எப்பவும் சொல்றோமா, நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்து கடைக்கு போவோம். இப்ப அந்த வேலை இல்லை. வீட்டுக்கு போனா உருப்படியா தூங்க முடியாது, குழந்தை தூங்க முடியாது, வீட்டுக்காரமா தூங்க விட மாட்டாங்க, அல்லது புள்ள ஸ்கூல்ல தூங்க விட மாட்டான், அல்லது வீட்டுல கை குழந்தை இருக்கும் தூங்க விடாது. இப்படி எவ்வளவு காரணங்கள் இருக்கும். அதனால ரொம்ப பேரு நுகர்ல இருந்து கொஞ்ச நேரமாவது ஒரு மணி நேரமாவது பள்ளியாசல்ல படுத்துட்டு போற பழக்கம் அதிகமா இருக்கு. பள்ளியாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானுடைய மாதங்கள்ல எந்த பள்ளியாசல்ல போனாலும் உங்களுக்கு ஃபேன் போட மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏன்னா நோன்பாளிங்கிறதுனால ஃபேன் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு போகலாம். நல்ல வசதி தான், அல்ஹம்துலில்லாஹ். தூங்குறது தப்பில்லை, ஆனா நம்ம தூங்க மாட்டோம். சும்மா படுத்துக்கிறது, 4 பேர் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் அக்பர், கீழே ஒரு 4 பேர் உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்க. அவங்க நிம்மதியா குரான் கூட ஓத முடியாது. இவங்க பேசுற பேச்சும், இவங்க வைக்கிற சத்தமும், இவங்க வைக்கிற சிரிப்பும் என்னன்றீங்க? எல்லா பலா முசீபத்தும் பள்ளியாசல்ல தான் இருக்கிறாங்க. என்னென்ன பள்ளிவாசல்ல செய்யக்கூடாதோ, மிக குறிப்பாக நோம்பு வச்சுட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளவையும் மிக குறிப்பா நான் சொல்றேன். நான் சும்மெல்லாம் சொல்லல, யாரையும் குறை சொல்லணும்னா சொல்லல. யதார்த்தம் நம்ம பார்க்கிற நிகழ்வு அதிகமா நுகருக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் அதிகமா வருது. தேவையில்லாத பேச்சுகள் ஜாஸ்தியா வருது. அதுல அதே மாதிரி அந்த நோம்பு திறக்கிற நேரத்துல கீழே அஜத்து உயிரை விட்டு துவா செஞ்சுட்டு இருப்பார். அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓதிக்கிட்டு இருப்பார். யாரெல்லாம் என்ன அப்படி செஞ்சிரு இப்படி செஞ்சிருலாம் கீழே உட்காந்து அஜத்து ஓதுவார். நம்ம அங்க உட்காந்து 4 பேர் ஒன்று சொன்னே சக்கரை போட்டு இருக்குல்ல, எல்லா பேச்சு மலை இப்படி கொண்டு வந்துருக்குற, பேச்சு மலைமே உனக்கு கிடைக்கலையா? இந்த பள்ளியாத்துல தான் இதெல்லாம் வடகடெல்லாம் கொடுக்குறாங்களே, நீ ஏன்டா வச்சான் வாங்கிட்டு வர்ற? இப்பளத்தையும் உட்காந்து பேசிட்டே இருக்கான். கீழே உட்காந்துக்கிறவங்க துவா செய்யவும் முடியாது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆமீன் சொல்லவும் முடியாது. ஏன்டா இப்படிலாம் சொல்றது, ஏன் இப்படி செய்யறீங்க? ஆமீன் சொல்றதுக்குலாம் எந்த ஆதாரமும் இல்லை. வடை திங்கிறதுக்கு கூட ஆதாரம் இருக்காங்க. கலதாசன் நோம்பு திறக்கும் போது வடை தின்னுருக்காங்களா? நோம்பு திறக்கும் போது பச்சி தின்னுருக்காங்களா? கலதாசன் நோம்பு திறக்கும் போது 10 பேர் மொத்தமா உட்கார்ந்து அவ்வளவு கட்டி முடிச்சுட்டு 3வது ரக்காத்துல இமாம் ஒரு பூவுக்கு போகும்போது ஓடி வந்து 3வது ரக்காத்தை முடிச்சிருக்காங்களா?
சரி, அப்படி விருப்பம் இல்லையா, பேசாம தனியா உட்காந்து அமைதியா உட்காந்துலாமா இல்லையா? ஏன் அப்படி துவா செய்யறவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பா இருக்கணுமா, அவங்களுக்கு நம்ம இடையூறா இருக்கணுமா? இதெல்லாம் நம்ம நோம்பு வச்சுட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப பொதுபோக்காக இருக்கிறோம், இதெல்லாம் சர்வ சாதாரணமா நினைக்கிறோம். இந்த புனிதங்களை எல்லாம் இந்த சின்ன சின்ன செயல்கள் எடுக்கணும். அதான் சொல்ல வர. புனிதமான ரமதான் புனிதமான ரமதான் சொல்றேன். எவ்வளோ பாட்டெல்லாம் படிக்கணுமா இல்லையா? புனிதமான ரமதான் புனிதமான ரமதான். எப்ப இந்த புனிதம் நமக்கு கிடைக்கும்? இந்த ரமதானை நாம் கண்ணியப்படுத்தினார். இல்லையானால் இந்த ரமதானுடைய கண்ணியம் நம் மனசுல இல்லாமல் போனால் நிச்சயமாக அந்த புனிதத்தை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான்ல மிக குறிப்பாக 4 அமல்களை செய்யும்படி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், நான் அதெல்லாம் ஃபுல்லா சொல்றதுக்கு உண்டான நேரங்கள் இல்லை. முதல் நாள் வேற, நீங்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இப்போ போக போக பழகிடும் நமக்கு, நம்ம நேரம் இருந்து பழகிடும். அது இப்ப சீக்கிரம் விட்டாதான் 3 மணிக்கே முடிக்கணும். 3 மணிக்கு முடிச்சா தான் காய்ச்சி சொல்ல முடியும். 4 மணிக்கு சகர் முடிச்சுது, 4:18 தான் பாங்கு சொல்லுவாங்க. தயவுசெய்து பாங்கு சொல்றவரை சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்கூலில் கட்டக்கூடாது. 4 மணியோட சோத்து வேலையை முடிச்சுக்கணும், சாப்பாட்டு வேலையை முடிச்சிடணும். சாப்பாட்டை அந்த சகரை பிற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே பறந்துட்டு வரும். நீங்க அதை பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஓஹோ ரொம்ப லேட்டா தொடங்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு பாங்கு தானே சொல்லியிருக்கிறாங்க, சொல்லு வைக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு லேட்டா சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்க பாட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது, லேட்டா சாப்பிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த லேட்டு சீக்கிரங்கிறதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு. சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாமா, நைட்டு சாப்பிடுறதோடு முடிஞ்சு போச்சு. காலையில சகர் சாப்பிட மாட்டாங்க, நல்ல சகர் சாப்பிட மாட்டாங்க, அதோட முடிச்சுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து வம்படியா சகர் நீங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகருடைய சாப்பாட்டுல பரக்கத்து இருக்கிறது, சாப்பிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க பழைய காலத்தினுடைய இந்த நோம்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலம் எடுத்து பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ரஸூலுல்லாஹி வஸல்லம் அந்த விஷயங்களை தொடர்படியாக சொல்றான். நேரம் கம்மி, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அதுல முன்னால் எப்படி இருந்தாங்களா, நைட்டு மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பார்த்தாச்சா, இனி பெண்ணா கொண்டாடணுமா இல்லையா, அதுக்கு பிறகுதான் கணவன் மனைவி சேரணும். அது வரைக்கும் உறவு என்பதே கிடையாது, உடல் உறவே கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு கட்டத்துல நோம்பு இருந்திருக்கு. சாப்பிடுறது இங்க நோம்பு திறந்தோடு சாப்பிடுறாங்களா இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு. இஷாவுக்கு பிறகு திருப்பி சாப்பிடக்கூடாது அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. இரவுல நோம்பு திறக்கிற வரைக்கும் தான் மனைவியோடு சேரக்கூடாது என்கிற சட்டம். நோம்பு திறந்துட்டீங்கன்னா மனைவியோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். பிறகு சகர் வச்சு நோம்பு வச்சிருவீங்கல்ல, அதிலிருந்து நோம்பு திறக்கிற வரைக்கும் தான் எப்படி சாப்பிடக்கூடாதோ குடிக்க கூடாதோ அது போல மனைவியோடு சேரவும் கூடாது. நோம்பு திறந்த பிறகு எப்படி சாப்பிடலாமோ குடிக்கலாமோ அதே போல மனைவியோடு சேரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இவ்வளவு நேரத்தோட எல்லாம் சாப்பிட்டு சும்மா இருக்க கூடாது, சகரை நீங்க பிற்படுத்துங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள மாதிரி 4 மணிக்கு முடியுது அப்படின்னா 3:59 வரைக்கும் சாப்பிடுற நம்மளை பார்த்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு சாப்பிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதே போல நோன்பு திறப்பதற்கு சீக்கிரமா தொடங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு என்ன பொருள் என்றால் நான் வருஷம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தத்தான் செய்யறேன், சொல்லத்தான் செய்யறேன். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆரம்ப காலகட்டங்கள்ல வாங்க சொல்லிடுவாங்க, நோன்பு திறக்க நேரம் வந்தாச்சு, மகரிபுடைய நேரம் வந்துருது. நோன்பு திறக்கிற நேரம் வரும்போது மகரிபு நேரம், மகரிபு நேரம் வந்துருது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நோன்பு திறக்கிறது தானே திறக்கலாம், முதல்ல தொழுதுடுவோம். நம்மளை பொறுத்தவரை என்ன, எப்பவும் மகரிபு பாங்க் சொன்னவன நடந்தா இப்ப என்ன செய்யும், 10 நிமிஷம் கழிச்சுதான் இக்காமத். எதுக்கு, நல்ல நிம்மதியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தொழுவுக்காரு. இந்த நம்மளை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சீக்கிரம் தொடங்கண்டு. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, திறக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நோம்பு திறக்கணும் அவ்வளவுதானே, டைம் வந்துருச்சு, முதல்ல தொழுவோம் அப்புறம் நோம்பு திறப்போம், என்ன அவசரம், என்ன கேட்டு இவ்வளவு நேரம் இருந்தோம், ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டோமா தொழுகிற வரைக்கும், தொழுவாங்க. அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, நாம தொழுகிற மாதிரி தாத்தா குத்துற மாதிரி தொழுகை அல்ல. அவங்க மகரிப் தொழுதா மகரிப் முடிச்சு சுன்னத்து முடிச்சு அப்பாபின்னு 6 ரக்காத் தொழுகை இருக்கு, அந்த அப்பாபின் முடிச்சு இதுக்குள்ள இஷா வந்துடும். அப்புறம் இஷாவை முடிச்சு அப்புறம் தான் திறப்பாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவ்வளவு எல்லாம் நீங்க லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா நோம்பு, சீக்கிரமா நோம்பு. யாரை பார்த்து வார்த்தை, நம்மளை பார்த்து. நம்ம எப்படா வராதுன்னு நினைச்சோம்,
எப்படம் 6:40 6:38 வந்ததுன்னா அதை வச்சு இதை வச்சிடணும். வடையெல்லாம் பிச்சு கஞ்சில போட்டு ஊற வச்சு, அந்த டைம்ல சாப்பிட்றது கொஞ்சம் கடப்படன்னு இருக்கும் வடைன்றதுனால அந்த ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டில் எல்லாம் திறந்து வச்சு அந்த பழம் இருக்குது பேரிச்சம்பழம், அதுல கூட கொட்டையெல்லாம் இருக்கு, வெளியில வச்சுட்டு அதுல கொட்டையோட முடிக்கிடக்கூடாதுங்கிறதுனால எல்லாம் ரெடியா இருக்கும். 40 ஆகுறதுக்காக 6:40 நம்மளை பார்த்து சீக்கிரம் தொடங்க சொல்லுவாங்களா? நாம தான் ஆல்ரெடி சீக்கிரமா இருக்கிறோமே, நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தையாது. எனவே இதை பார்த்து ஏமாந்துட கூடாது. சரியா? இந்த விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். 4 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொல்றாங்க. வத்தஸ்பிரு ஃபீஹி மின் அர்பஇ ஸாலிஹ் கஸ்லத்தைனி துருதூன பிஹிமா ரப்பக்கும் வ கஸ்லத்தைனி லா வினாஹ பிக்கும் அன்ஹுமா. 2 விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, 2 விஷயம் நீங்க செய்யாம இருக்க முடியாது. இந்த நாளை நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஃபஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக ஓதுங்கள். 2வது தஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள். இந்த 2ம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நீங்க செஞ்சா இந்த 2ஐ நீங்க செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஸ்பீஹை ஓதுங்கள். இன்னும் 2 விஷயம், இந்த 2 விஷயத்தை விட்டு நீங்கள் நீங்கி இருக்க முடியாது, கேட்டுதான் ஆகணும். அதென்ன? அல் ஜன்னா, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக என்று கேளுங்கள். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று கேளுங்கள். இந்த 2ஐயும் கேட்காம நீங்க இருக்க முடியாது, கேட்டுத்தான் ஆகணும். இந்த 4 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசியில சஹாபாக்களுக்கு செய்த நீண்ட பிரசங்கத்துல இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. ரமலான் வரப்போகிறது, வருகிற அந்த ரமலானில் இந்த 4 விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரமலான் வந்துடுச்சு. வந்த உடனே முதல் நாள்ல இந்த நாளையும் நாம் ஞாபகத்துல சொல்லணும். இந்த நாளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் இருக்கணும். இப்படி நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு ரஹ்மத்துல் வாவுத்துக்கும் மகத்துவத்துல் வாஹிதுஹு இத்துக்கும் மினன்னார். 10 அல்லாஹ்வோட ரஹ்மத்தை மட்டும்தான் கேட்கணும், 2வது 10 மகத்துவத்தை மட்டும்தான் கேட்கணும், கடைசி 10 இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை மட்டும்தான் இல்ல. எல்லா நாளும் எல்லாம் கேட்கணும். இந்த நாட்கள்ல இதை அதிகமா கேட்கணும். இவ்வளவுதான் வேலை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹும்ம ரஹ்மன்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக அப்படின்னு கேட்டோம். கேட்ட உடனே அல்லாஹ் ரஹ்மத்தை கொட்டிட்டான் இல்லையா? எவ்வளவு ஒரு அழகான ஒரு சூழல் அல்லாஹ் இந்த நாள்ல நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான், இந்த காலத்துல நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எவ்வளவு அருமையான ஒரு ரமலான், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரமலான் ஆரம்பிக்கும். அதுவே பெரிய விஷயமே இல்லையா? இல்லைன்னா எத்தனை போகும். அந்த ஊர்ல என்னவா, அந்த ஊர்ல அந்த ஜமாத்து நோம்பு வைக்கிறாங்களாம், இந்த ஜமாத்து நோம்பு இல்லையா? இந்த ஊர்ல என்னவா, இவங்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களாம், அவங்க ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் ரொம்ப ஈஸியா 7 காலுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பப்ளிஷ் பண்ணியாச்சு, அறிவிச்சாச்சு, ரமலான் ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில தமிழ்நாட்டுல அதிகமான இடங்கள்ல அதிகமான பேரு திரைய பார்த்திருக்கிறாங்க, ரொம்ப பேர் பார்த்திருக்கிறாங்க. இவ்வளவு வசதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த ரமலானுடைய ஆரம்பத்துல நமக்கு ஆரம்பிச்சு வைக்கிறானே, ஒரு நல்ல ஆரம்பம். எதுலையுமே ஒரு நல்ல ஆரம்பம் வந்தா மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஒரு கஷ்டமான ஆரம்பம் வந்தா ஆமா ஆரம்பிச்சது எப்படி போய் முடிய போதோ தெரியல அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனா இப்ப அப்படி தரல. அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான ஒரு சந்தோஷமான ரமலான ஆக்கி தந்திருக்கிறான். மன நிம்மதியோட மன ராகத்தோட எந்த சலசலப்புகளும் இல்லாம சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கிறோம். அதையும் அல்லாஹ் அழகான ரஹ்மத்தான மலையை இறக்கி வச்சு நோம்பெல்லாம் கவலைப்படுவோம். ஐயோ 12 மணிக்கு தாகம் எடுக்குமோ, 2 மணிக்கு மோர் குடிச்சு வந்துருமோ, லத்திக்கு மேல ஆசை வருமோ அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் வராது. குழு குழு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பூமி நோம்பு வச்ச கலைப்பே தெரியாமல் நோம்பு திறந்துடுவோம் என்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இதை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் இந்த நாட்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் கேளுங்கள். மிக குறிப்பாக நம் மனம் இன்று சந்தோஷமாக இருக்கிறது என்றால் இன்னைக்கே கேளுங்கள். ஒத்தப்படையில கேட்கலாம், வேலைத்திருக்கிறதுல கேட்கலாம், இதெல்லாம் ஒத்தி போடாதீங்க. நாளைக்கு மோசா போயிட்டா என்ன முதல் நாள் அனுமா நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா, இப்படியா சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
மௌத்தா போகணுங்கிறது நான் சொன்னதுனால நடக்க போறதல்ல, அல்லாஹ் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான், முடிஞ்சு போச்சு, அது மாற போறது இல்லை. அதனால நான் சொன்னதுனால மௌத்தா போயிடுவோன்றதுலாம் இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் அதை நினைச்சிட்டு தான் இருக்கணும். நான் அடுத்த செகண்ட் மௌத்தா போனா என்ன செய்யணும், அதனால இப்பவே செய்வது, இப்பவே நம்முடைய தேவைகளை கேட்கணும். அதுக்கு சில நேரங்களை ஒதுக்குங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்து தூங்க போகணும் அப்படின்னா போய் நிம்மதியா தூங்கிடுங்க. ஆனா தஹஜ்ஜுதுக்கு எந்திரிங்க. தயவு செய்து ரமதான் காலம் வந்தால் ரமதான அரட்டை காலமாக மாத்திடாதீங்க. தயவு செய்து ரொம்ப பேர் நம்ம நல்ல பிள்ளைங்க பயானுக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் முடியும், பயான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான்ற எண்ணமே வராது. இதுல இருந்து போய் அடுத்த பயானம் ஆரம்பிச்சிடறாங்க வெளியில. அவங்க பேசி முடிக்கும் போது 1 மணியோ 2 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறாங்க. காலையில கடையில போய் தூங்குறாங்க, வீட்டுல திட்டுறாங்க, ஏண்டா நேரத்தோட வா, நீ தராவிக்கே போவேனா, வீட்டுல தூங்குன்றாங்க. தேவையா இது? பச்சா குடுமி மொட்டை மகன், பச்சா குடுமி சரச்ச மொட்டை மகன், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எனவே இந்த ஷெட்யூல்டு கூட நான் ஒவ்வொரு நாளைக்கு சொல்றோம், நேரத்தை ஒதுக்குங்க. நம்மளுடைய பத்தி நமக்கு தெரியும், நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, என்ன ஒர்க் இருக்கு, அதை முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிறாதீங்க. ரமலான்ல முழிச்சிருந்தா நன்மைன்னு யாரும் சொல்லல. மதங்கள் இந்து மதத்துல இருக்கு, சிவராத்திரி அப்படின்னு ஒரு ராத்திரி வரும், அந்த ராத்திரில முழிச்சிருக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன, அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, ஆனா முழிச்சிட்டு தூங்கக்கூடாது. இதுதான். அப்படி ஏதாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? ரமலான் வந்தா முழிச்சிருக்கணும் நன்மை இல்லவே இல்லை. ரமலான்ல முழிச்சிருந்து இபாதத் செஞ்சாதான் நன்மை. ரமலான்ல முழிச்சிருந்து பலா முசீபத்துகளை பேசுனா நன்மை கிடைக்காது, பாவம் கிடைக்கும். தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. வாங்க, சொல்லுங்க, பயான்ல இருங்க. நேரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போங்க, நிம்மதியா தூங்குங்க. தஹஜ்ஜுதுக்கே முடிச்சிருங்க, தஹஜ்ஜுது சொல்லுங்க, சகர் நிம்மதியா சாப்பிடுங்க. சகர் முடிச்ச உடனே பள்ளிக்கு வந்துருங்க. வாங்க சொல்லட்டுமே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே என்ன நினைக்காதீங்க. நேரத்தோட பள்ளிக்கு வந்து கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தீர்மானம் வைங்கள, ஒரு நாளைக்கு என்னால லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 முறை ஓத முடியுமா முடியாதா? சாதாரணமா ஒவ்வொரு வருஷம் 5 வேளை தொழு வர்றோம், 100 தடவை ஓதுனா 500 வந்துருச்சு. 100 தடவை சிம்பிளா ஓதுனா. அது அல்லாம நோம்பு திறக்கும் போதோ நோம்பு வைக்கும் போது எவ்வளவு நேரங்கள் இருக்கு, 200 கணக்கு போட்டோம்னா 1000 சரியா போயிடுச்சு. ஒரு முடிவு வைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓத சொன்னாங்களே, முடிவு பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷம் தொழுகை முடிஞ்ச பிறகும் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் எழுந்திருப்பேன். இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா இந்த ரமதானுக்குள்ளாக எவ்வளவு லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல 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 இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கடைசி தருணத்தில், நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை நசீபாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தோஷத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த நிஜத்தோட இந்த கலிமாவை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் முடிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم يا حي يا قيوم اصلح لنا شأننا كله ولا تكلنا الى انفسنا طرفة عين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله